ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட குட்டீஸ் சுட்டீஸுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆமாம், இன்னைக்கு மீனோட வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் வாழ்ந்த ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறேன். ஆமாம், இன்னைக்கு யோனாவை பற்றி பேச போகிறேன். யோனா நினிவே பட்டணத்தில் போய் பாவம் நிறைந்த ஜனங்களை மீட்டு கொண்டு என்னை பற்றியும் பாவத்திலிருந்து விலகும்படியாகவும் சத்தியத்தை அறிவிக்கும்படியாகவும் ஆண்டவர் கூறினார். ஆனால் யோனா அதை கேட்கவே இல்லை. ஓடிப்போய் படகோட அடித்தட்டில் ஒளிஞ்சாரு. ஆமாம், அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பெரிய மீனை வர வச்சு அந்த மீனை யோனாவை விழுங்கும்படியாய் செய்தார். ஆமாம், இரவும் பகலும் 3 நாள் யோனா மீனோட வயிற்றுல வாழ்ந்தாரு. கடைசியா நினிவே பட்டணத்திலே மீனே கொண்டு போய் விடும்படியாய் செய்தார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட குட்டீஸ் எல்லாரும் கீழ்ப்படியாம சொன்னதை கேட்காம ஓடி விளையாடுறீங்களா? ஆமாம், உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. நீங்க கீழ்ப்படியாம இருந்தா யோனா போல மீனோட வயிற்றுக்குள்ள 3 நாள் வாழ்ந்துருவீங்க. அதனால அம்மா அப்பா பேச்சை கேட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டு, டீச்சர்ஸோட பேச்சை கேட்டு யோனாவை போல இல்லாம நீங்க கீழ்ப்படியோட வாழ்றீங்களா? பார்க்கலாமா குட்டீஸ்? பாய்.